வணக்கம். நாம வாழ்ற இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் என்ன? நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன? இந்த மாதிரி கேள்விகள் எப்போவாச்சும் உங்களுக்குள்ள வந்ததுண்டா? இன்னைக்கு நாம பிரம்ம ஞானம்னு சொல்ற ஒரு ஆழமான தத்துவத்துக்குள்ள பயணிக்க போறோம். இது பிரபஞ்சத்தை பத்தியும் ஏன் நம்மள பத்தியுமே நாம பாக்குற பார்வையே மொத்தமா மாத்தக்கூடியது. சரி, வாங்க ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பிரபஞ்சம் யாராலேயோ படைக்கப்பட்டதா இல்ல அதுவா பரிணாமம் அடைஞ்சதா? இந்த தத்துவத்தோட மையமே இந்த கேள்விதான். இதுதான் நம்மளோட ஆய்வுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். முதல்ல படைப்பு அப்படிங்கிற ஐடியால இருந்து கொஞ்சம் விலகி பரிணாமம்னு சொல்ற ஒரு அற்புதமான கான்செப்ட்க்கு வருவோம். இங்க பிரபஞ்சம் யாரோ ஒருத்தரால ஒரே தடவை உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. அது தொடர்ந்து ஒவ்வொரு நொடியும் மலர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ பரிணாமம்னா என்ன? சிம்பிளா சொன்னா அது ஒரு தொடர் பயணம். எல்லாமே ஒரு படைப்போட ரிசல்ட் கிடையாது. அதுக்கு பதிலா எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆன மாற்றங்களோட ஒரு நீண்ட சங்கிலி. ஒரே ஒரு புள்ளியிலிருந்து பல விஷயங்களா விரிவடைற ஒரு ப்ராசஸ். இந்த பிரபஞ்ச பரிணாமம் எப்படி சாத்தியமாகுது? அது இயங்குறதுக்கு பின்னாடி ஒரு 3 அடிப்படை ரகசியங்கள் இருக்கு. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். அந்த 3 சக்திகளும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இறைநிலை, அதாவது எல்லாத்துக்கும் ஆதாரமான, எதுவுமே இல்லாத ஒரு தூய்மையான அசைவில்லாத ஒரு வெளி. ரெண்டாவது அதுலேந்து வர விண் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சின்ன ஆனா அதிவேகமா சுத்துற ஒரு துகள். கடைசியா அந்த துகளோட சுழற்சியால உருவாகிற காந்த சக்தி. இந்த 3 விஷயம்தான் பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்கத்தையும் உருவாக்குது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. நாம எல்லாருமே கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசைனா ஒரு பொருள் இன்னொரு பொருளை இழுக்கிற சக்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அது இழுக்கிற சக்தி இல்ல, அதுக்கு பதிலா பிரபஞ்சத்தை சுத்தி இருக்கிற இருக்க சக்தி அப்படிங்கிற ஒரு அழுத்தற சக்தியோட விளைவு தான் இந்த ஈர்ப்பு விசை. அதாவது பிரபஞ்சத்துல எதுவுமே இழுக்கப்படல, எல்லாமே அழுத்தப்படுது. ஓகே, இப்போ இந்த அடிப்படை விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு நம்மள சுத்தி இருக்கிற மரம், செடி, நாம இப்படி எல்லாமே எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். விண்துகள்களோட சுழற்சி தொடங்குது. பிரபஞ்சத்தை சுத்தி இருக்கிற இருக்க சக்தி அந்த துகள்களை ஒன்னா சேர்த்து அழுத்துது. இதனால ஹைட்ரஜன் மாதிரி முதல் தனிமங்கள் உருவாகுது. இந்த ப்ராசஸ் அப்படியே தொடர்ந்து நட்சத்திரங்கள், கோள்கள், நாம பார்க்கற எல்லாத்தையுமே உருவாக்குது. இப்போ பிரபஞ்சத்தோட அந்த பரந்த வெளியிலிருந்து நேரடியா நமக்குள்ள, அதாவது மனிதனுக்குள்ள வருவோம். இங்கதான் கருமையம்னு ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வருது. இந்த கருமையம்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு காஸ்மிக் கம்ப்யூட்டர் சிப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது நம்மளோட பரிணாம பயணத்தோட ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு எனர்ஜி சென்டர். அப்போ இந்த சிப்ல என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களோட அனுபவங்கள், நம்மளோட எண்ணங்கள், நம்ம பேசுறது செய்யறதுன்னு எல்லாமே பதிவாகும். உதாரணத்துக்கு நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்த ஒரு பயம் பதிவாகி காரணம் தெரியாமலே நமக்குள்ள ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தலாம். இப்படி நம்மளோட இன்னைய குணம், ஆரோக்கியம், நாம எடுக்கிற முடிவுகள் வரைக்கும் எல்லாமே இந்த கருமைய பதிவுகளோட சம்பந்தப்பட்டதுதான். இது நேரா நம்மள மனசோட தன்மைக்கு கூட்டிட்டு போகுது. மனச பத்தி இந்த தத்துவம் ரொம்பவும் அழகா, எளிமையா, ஆனா ரொம்ப ஆழமா சொல்லுது. நம்ம மனசை நாம எப்படி பாக்குறோம்? அது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத குரங்கா இல்ல சரி செய்யக்கூடிய ஒரு எனர்ஜி வேவா? இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மனச ஒரு ஆற்றல அலையா பாருங்க. அதை அடக்க முயற்சி பண்ணாம அதோட அதிர்வெண்ண, அதோட ஃப்ரீக்வன்சிய மாத்தி அமைக்க முடியும்னு சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, உங்க மனசோட வைப்ரேஷன், அதாவது அதோட அலைவரிசை தான் நீங்க என்ன செய்றீங்கன்னோ அது உங்க கர்மயத்துல எப்படி பதியுதுன்னு முடிவு பண்ணுது. அமைதியான மனசு பாசிட்டிவான பதிவுகளை உருவாக்கும். அதே சமயம் குழப்பமான மனசு நெகட்டிவான பதிவுகளை உருவாக்கும். இந்த எல்லா ரெக்கார்டிங்ஸும் நம்ம கர்மயத்துல சேவ் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இதுதான் பிரம்ம ஞானத்தோட பாதை, அதாவது சுப்ரீம் நாலேஜ்க்கான வழி. பிரம்ம ஞானங்கிறது வெறும் புத்தகத்துல படிக்கிற தியரி இல்ல, அது ஒரு பிராக்டிக்கலான விஷயம். நாம இப்போ பேசின எல்லாத்துக்கும், அதாவது இறைநிலை, பிரபஞ்சம், கருமையம், மனசு, இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற கனெக்ஷனை உணர்ந்து அந்த புரிதலோட வாழ்றதுதான் பிரம்ம ஞானம். இந்த முழு சிஸ்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மளோட செயல்களே டோட்டலா மாறிடும். அதுல இயல்பாவே ஒரு நல்லிணக்கம் வந்துடும். இதோட ரிசல்ட் என்ன? தேவையில்லாத நெகட்டிவ் ரெக்கார்ட் சேருறது நின்னுடும். உள்ளுக்குள்ள அமைதி, தெளிவு, மத்த உயிர்கள் மேல கருணை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் இந்த பிரபஞ்சத்துல நிரந்தரமா ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சா உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்வீங்க? இந்த தொகுப்பில் எங்களோட இணைந்ததற்கு மிக்க நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.